என் தங்கப்பிள்ளையே, இன்று உனக்கான ஒரு இறுதி வாய்ப்பு. என் பிள்ளையே, இது உனக்கானது என்று சொல்வதை விட உன் தாயானவள் எனக்கான இறுதி வாய்ப்பும் கூட. ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு துரோகியை இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்கமே, துரோகம் என்பதை விட நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகியை ஒரு நாளும் அருகில் வைக்க கூடாதல்லவா? இவர்களை எல்லாம் உடனுக்குடன் அடையாளம் கண்டுபிடித்து வாழ்க்கையை விட்டே விரட்டி அடிக்க வேண்டுமல்லவா? என் குழந்தை, நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களுக்கு காரணம் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமே எதனால் நடக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையிலும் நீ இல்லை. இந்த சூழ்நிலை இதுவெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் இத்தனை பிரச்சனை வருகின்றது, யாரால் கஷ்டம் வருகின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலுமே வாழ்க்கையில் எல்லோரும் இப்படியே இருக்கப் போவதில்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து நேரத்திற்கு தகுந்தாற் போல நடக்கத்தான் செய்வார்கள். இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்மா சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ கண்டும் காணாமல் விட்டும் விடுவாய். ஆனால் நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய். அன்றே நம் தாயானவள் நம்மை எச்சரித்தாளே, நாம் அன்றே இதை கேட்டிருக்கலாமே, இவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாமே, மாறாக நாம் இதனை செய்யாமல் விட்டதற்கு பலன்தானே இன்று அனுபவிக்கின்றோம் என்று நீ சிந்திப்பாய். அதனால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுப்பதற்கு மட்டுமே என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்வது போல நடந்து கொள். வாழ்க்கை என்கின்ற இந்த போராட்டத்திற்குள் என் பிள்ளையே, இங்கே பிறந்தவர்கள் எல்லோருமே அவர்களின் விதிப்படி பிறந்திருக்கின்றார்கள். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அவரவர்கள் விதிப்படி இங்கு வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் நியதி. அதனால் அவரவர்களுக்கு இருக்கின்ற குணங்களை ஒரு நாளும் உன்னால் மாற்றிவிட முடியாது. அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இந்த குணத்தோடு தான் வாழ வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது என் பிள்ளை, அதை மாற்றுகிறேன், அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறேன் என்று சொல்லி நீ உன்னுடைய மரியாதையை ஒரு நாளும் கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க வேண்டும். நீ அதை விடுத்து யார் வாழ்க்கையிலும் எந்த மாற்றங்களையும் கொடுக்க முயற்சிகளை செய்யாதே. அம்மா சொல்வது புரிகின்றதா? நீ நல்லதற்குத்தான் சொல்கின்றாய் என்றாலும் கேட்கின்றவர்களின் மனநிலை என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? அவர்கள் அதை நல்ல மனநிலையில்தான் கேட்பார்களா என்று நினைத்தால் நிச்சயமாக இருக்காது. அவர்களுக்கு படைக்கப்பட்ட கதாபாத்திரத்தின்படி அவர்கள் இங்கே நடித்து விட்டு செல்வார்கள். நீயும் அது போன்ற ஒரு கதாபாத்திரமாக இங்கு நடித்துவிட்டு செல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை நீ உயர்வாக காட்டவோ குறைத்து மதிப்பிடவோ செய்யாதே. என் தங்கமே, இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் துரோகி என்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லவா? நாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் நமக்கு கெடுதல்களை எதிர்பார்க்கலாம். அதனால் என் பிள்ளை, முதலில் எல்லோர் மீதும் எந்தவித எதிர்பார்ப்புகளையும் நீ வைத்திருக்காதே. ஏனென்றால் துரோகம் நடக்கும் பொழுது இவர்களா இப்படி செய்தார்கள், இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு அன்று உன்னால் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற நிலையிலிருந்து உன்னால் மாறிவிட முடியாது. நீ இப்படி மனநிலையில் இருந்தால் உனக்கு கெடுதல் செய்கின்றவர்களுக்கு ஒரு நாளும் நீ தண்டனை கொடுக்க நினைக்க மாட்டாய். மீண்டும் மீண்டும் அவர்களோடு பழகத்தான் விரும்புவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ மாற்றி காட்ட வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு தீய விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே அறிய விரும்புகின்ற நீ தீய விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கு தெளிவாக புரிந்துக்க வேண்டும். அப்பொழுதுதான் கஷ்டங்களிலிருந்து உன்னால் விடுபட்டு நல்ல விஷயங்களை சந்தோஷமாக முழுமையாக உன்னால் அனுபவிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இது நாள் வரையிலும் உனக்கென்று இருந்த சில உறவுகள் இப்பொழுதெல்லாம் சில காலமாக துரோகங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள். நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்ற அந்த விஷயங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ நல்ல மாற்றத்தை அடைந்து விடக்கூடாது என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்றார்கள். அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். என் தங்கமே, இந்த துரோகம் வெளியிலிருந்து எங்கும் இல்லை அல்லவா? இத்தனை நாளும் உன்னிடத்தில் நட்பு பாராட்டியவர்கள்தான். உனக்கு நல்லது நடந்தது மட்டும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு கெடுதல்களுக்கும் அவர்கள் உன்னோடு நட்பு பாராட்டினார்கள், உனக்கு ஆறுதல் சொல்லினார்கள். ஆனால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடன் அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். ஐயையோ, இதை நாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் காலம் முழுவதும் அழுது கொண்டிருப்பார்கள், நாமும் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இவர்களோடு காலம் முழுவதும் தள்ளிவிடலாம் என்றல்லவா நினைத்தோம். ஆனால் இவர்களோ இப்பொழுது நல்ல நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்களே, உடனே இதையாவது செய்ய வேண்டுமே என்று ஓடித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்ச்சியை அம்மா இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் அடையாளம் காண்பித்து தருகின்றேன். அவர்களே தானாகவே தான் செய்கின்ற தவறை உணர்ந்து உன்னை விட்டு விலகி நிற்க தொடங்கி விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு தான் செய்தது, நம்மை நம்பிய நட்புக்கு நாம் செய்தது எத்தனை பெரிய துரோகம் என்று உணர்ந்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய நிம்மதியை இவர்கள் இழந்து நிற்பார்கள். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். கஷ்டங்கள் என்பது எங்கிருந்து வருகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். இதுபோன்று நல்லது செய்கின்றவர்களை எல்லாம் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்டு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை மட்டும் அருகில் வைத்து கொண்டிருந்தால் இப்படித்தான் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் நல்லதை மட்டுமே காண்பித்து கொடுக்கும். சுற்றி இருக்கின்ற தீயவை எல்லாம் விலகிவிட்டாலே நன்மையெல்லாம் உன்னை தேடி வர தொடங்கிவிடும். என் பிள்ளையே, இனி எப்பொழுதுமே உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் உன் பயணம் இருக்க வேண்டும். இது போன்ற சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் எண்ணி வேதனைப்படாதே. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேடமல்லவா, நீ அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டால் அதோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீயே என்னிடத்தில் வந்து சொல்வாய். மனமகிழ்ச்சியும் அடைந்து விடுவாய். என் தங்கமே, இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல நிலைமை இந்த தாயானவள் என் மூலமாக உருவாக்கி கொடுக்கப்படும். பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் இனி அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போகும் பொழுதுதான் புரிந்து கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.